வெல்கம் டு கேங் ரோஸ் vlogs. சரா சாண்டோ. சரி, இன்னைக்கு திது கேம்பஸ்ல இருந்து வரேன்னு சொன்னால கால் பண்ணிடுவோமா? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. லோன் சேவையா? 2000 years later. ஹலோ ஹலோ தம்பி, என்னப்பா தூங்கிட்டு இருக்கியா? நானுங்களே நீ தூங்கலையா? சரி, பச்சையா நடிக்கிற. என்ன பண்ற? நானே இது என்னது அசைன்மெண்ட் செய்றியா? அசைன்மெண்ட் செய்யறது ஏன் இவ்வளவு அசைவோட சொல்றேன், எனக்கு புரியலையே. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளவுங்கண்ணே அசைன்மெண்ட் செய்ய பேனா இருக்கலையா? என்னென்ன சொல்றோம் பாருங்க. சரி, அதாவது படத்துக்கு போவோம் வரியா? படத்துக்கு போலாம் வரியா? படத்துக்கா? ஆமா. இன்னைக்கா? ஆமா. எத்தனை மணிக்கு? டைம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வர்றேன், ரெடியா இருந்தேன்னா கூட்டு போயிடுவேன். ஆமா. அசைன்மெண்ட் செய்யணும். அசைன்மெண்ட் அப்புறம் செய்யறா. என்னடா இவ்வளவு நாளும் கேம்பஸ்ல அதனால செய்றீங்க? சரி, நொட்டது போதும். சரி, அது நீ அசைன்மெண்ட் செய், நான் பரவாயில்ல வீட்டுக்கு வரேன். ஒன்னா சேர்ந்து பண்ணலாம் அசைன்மெண்ட். அது உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? பரவாயில்லடா, நீ பண்ணிட்டு இரு, நான் பார்த்து கத்துக்கிறேன். நீங்க வர தேவையில்ல. நிறைய அசைன்மெண்ட் தானே, அது நாளைக்கு தெரியுமா பண்ணிக்கலாம். இருக்காது. சரி சரி, வாங்க நாங்க சாண்டிட்டு இருக்கியா? சந்திப்போம். பொய்யுங்க, புழுறாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. அவன் ஏன் வீடியோ வரலன்னு கேக்குறீங்க. இவனுங்களை மாதிரி கும்பல வச்சுட்டு எப்படி ஏன் வீடியோ பண்றது? Many months later. ஆட்டோ இருந்தது தெரியல உனக்கு. நீதான் அந்த வெள்ள சொட்டா போட்ட பொண்ணை பாத்துக்கிட்டே இருந்தியாடா பண்ணி. வண்டி ஏறு, வண்டியில. அப்புறம் அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டியா? அது முடிக்கலாம். முடிவாங்களா? உள்ள சம்பல் இருக்கு. தம்பி, ஆசையில போட்டு குடிச்சிட கூடாது தம்பி. முதலில் இலையை எடுத்து சாப்பிட வேண்டும். கையை போட்டு எடுத்தால் பரவாயில்லை, கை கழுவி விட்டு. சொல்லுடா. லொக்கு தான் பண்ண முடியல. எனக்கு ஒரு வீடியோ எடிட் பண்றது சரி, ஏதாவது ஒரு வீடியோ எடுத்தா ஸ்லோ மோஷன்ல நான் நடந்து போயிட்டு அப்படியே ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டு கேட்டு பறக்குற மாதிரி இருக்கும். ஹாரிஸ் ஜெயராஜ். சரி போ. நான் ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன். அது யாராலையும் கண்டுபிடிச்சேன். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். எங்க அப்படிங்க எங்கடா எங்கேயோ கூட்டு போறேன். என்னங்க, உலக வரலாற்றுல இப்படி ஒரு லொங்கு யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுட்டு. அது அப்படி ஒரு லொங்கு இது. சரி, வா போவோம். சின்ன வா போன்ட்டு அங்க இங்கதான் வாங்க காட்டுறேன். ஆல்ரெடி பிளேன் கொடுத்தாச்சு. ஆமா, படையெல்லாம் காட்டியாச்சு. ஆமா, அது இன்னொரு ஐட்டம் இருக்கு, வாங்க சொல்றேன். ஐட்டம்லாம் லொங்கிவா. சரி வா போ. அண்ணே, ஒரு மனுஷன் இருக்கான் தானே, இந்த ஒரு மனுஷன் என்னதான் ஆணவத்துல ஆடுனாலும் கடைசியா அவன் என்ன ஆகுவான்னு நான் இந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த உலகத்துக்கே ப்ரூவ் பண்ண போறேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. பண்றா லேடி இருக்கே இவனை பார்த்தா. சரி, இதுல என்னத்தை காட்டலான்ற வாருங்கண்ணே. அந்த இடமா, அந்த ஊரா? அந்த ஊரு என்ன தெரியுமா? அந்த ஊரு நம்ம சிட்டி டெஸ்ட் தான். நம்ம சிட்டினா யாரு சிட்டி? நம்ம சிட்டி என்ன, அவங்கோட்டு சொந்த இடமா? அது அவங்களோட சொந்த இடம் இல்ல, அவங்க அங்கே இருக்காங்க சொன்னேன். சரியா? இதா இருக்கு. அங்கேயா போறோம்? இல்ல, இங்க இல்லன்னா அந்த அங்க இல்ல. நீங்க அவ்வளோ தொலைநோக்கு பார்வையெல்லாம் போவாங்க. கொஞ்சம் கிட்ட வாங்க. எனக்கு குப்பை தான் இருக்கு. அவ்வளோ கிட்ட இல்ல, மீடியம் நோக்கு பார்வை.
நீங்க இது வரைக்கும் ஃபுட் பிளாக் பார்த்திருப்பீங்க, டிராவல் பிளாக் பார்த்திருப்பீங்க, ஏன் ரோட்ல நடந்துக்கிட்டே போயிட்டு பேசி பார்த்திருப்பீங்க. எங்கேயாவது சாவு பிளாக் பார்த்திருக்கீங்களா? பாருங்க பக்கு செய்யறவங்கிறாங்க, செய்யறதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அதையும் படிச்சு ஏற்றிட்டு போறாங்க. இப்படி இருந்த எங்க நம்ம சேனல் எப்படி என்ன சொல்றது உலக ஃபேமஸ் ஆகி நாங்க இப்ப ரொனால்டோ சேனலோட பெருசா ஃபேமஸ் ஆகுறது. நீ ஏதோ ஆகிற சம்பளத்துக்கு வீடியோ எடுத்துட்டு வாடா தம்பி, இன்னும் 2 அடி வச்சா முள்ளுக்கு செத்துருவேன், மறைச்சிட்டு போயிடலாம். சரி இப்போ எங்கே கூப்பிட்டு போகலான்னு இருக்கீங்க? அது வந்து அண்ணே உங்களுக்கு சர்ப்ரைஸ்க்காக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்க. நீங்க இது வரைக்கும் போயே இருக்க மாட்டீங்க. அந்த இடத்துக்கு யூடியூப்ல தெரிஞ்சுனா கூட அந்த இடத்த பத்தி வீடியோவே வராது. அது ஸ்பெஷலான இடத்துக்கு தான் வைக்கணும். ஸ்பெஷலான இடம்னா ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இல்ல ஸ்பெஷலான இடம் குடும்பங்கள் டேய் இடம் வந்துச்சுடா, எலும்புடா, அவரை எழுப்புடா. வந்துருச்சாலோ கடத்திட்டாங்க, 2 பக்கம் வேலை போட்டு சுத்தி வச்சுட்டாங்க, இதை காப்பாத்துக்கிட்டு பாருங்க நம்மளை கடத்திட்டாங்க பாலிவுட் படத்துல மாதிரி. ஐயோ எங்க இருக்கோம் நாங்க? இப்ப எங்க இருக்கோம்? வீடியோ பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க. நீ சொன்னா மாசம் ஆயிடுங்களா? மாசம் கிளைமேட் செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கா? என்ன மலைக்கு கூப்பிட்டு? அது நாங்க கிட்டே கூட்டிட்டு வந்தோம், மலத்தை நம்மள கூட்டிட்டு வந்துருச்சுங்க. என்னால முடியலடா. எவ்வளோடா பாடுபடுத்துவீங்க ஒரு மனுஷனை போட்டு. ஏன்னா ப்ளாக் வரல, வீடியோ வரலன்னு கேக்குறாங்க. ஒண்ணு நீ வரணும், இல்லன்னு இந்த கேமரா எடுக்கிற இந்த லாய் வரணும், இன்னும் ஒண்ணு இருக்கு. அதை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல. வீடியோலாம் வச்சுக்கிட்டு ஒண்ணு சேர்த்து கடைசியா வீடியோ பண்ணலாம்னு நினைச்சா மழை வந்து இப்படி இயற்கையெல்லாம் சேர்ந்து சதி பண்ணுது ப்ரோ. ரைட்டு. இப்ப இந்த மலைக்கு நான் உங்களுக்கு இதமா பாட்டு படிக்கவா? மண்ணிலே ஐயா மண்ணிலே. காப்பிரைட் காப்பிரைட் காப்பிரைட். இது சும்மா இருக்கிறதுக்கு ஸ்கூல்ல கேம் விளையாடுவாங்க, சொல்லு என்ன கேம் அதை கண்டுபிடிங்க. அதில் தான் சுவாரஸ்யமா இருக்கு. அவ்வளவு இன்டெலிஜென்ட்லாம் இல்லடா. நான் பிரேக் டான்ஸ் தெரியுமா? ஒரு கையின் மேல் இரு கையை வைக்க வேண்டும், ஒரு கையின் மீது 10 கையை வைக்க வேண்டும். உங்களது கையிலே அடுத்தவரை சரியா? இதுல ஆப்போசிட்ல வைக்கிட்டு ஏலின் மடங்கள் நேரம் பஸ் அடிக்கணும். ஏலின் சொன்னா முடிச்சு பஸ்ல இருந்து இறக்கி விட்டுருவாங்க. அவ்வளவு காமெடி வேணாம். நீ பண்ணுங்க போதும். பஸ் சரி புரிஞ்சிச்சு. இப்ப புரிஞ்சா எப்படி பலப்பீங்க பாத்தீங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 சாரி சரி, நம்ம எவ்வளவு நேரம் தான் அப்படியே மலையோட மலையா விளையாண்டுட்டே இருக்க போறோம். வெளியே போயிட்டு நாங்க வந்து மலையோட மலையா அவ்வளவு எடுத்துருவோம். நம்ம மலையில் நனைகிறது ஒண்ணும் புதுசு இல்ல. அப்படி சொல்லுவோம், அப்ப நம்பிடுவாங்க. முதன்முறையான பிளாக்னு சொன்னா நம்பிடுவாங்க. ஐயோ கேமரா ஆஃப் பண்ணிட்டு சொல்லணும். bro மிஸ்டர் கேமராமேன் ஜி, லெட்ஸ் கோ. இதோ வந்துட்டேன். இங்க பாருங்கண்ணே எவ்வளவு டவுன் விளங்குதுன்னு.
இல்ல இப்படியே நீங்க வந்து காலையிலேயே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வியூவர்ஸ் நீங்க காலையிலேயே வந்தீங்கன்னா முகில்களுக்கு மேல நிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அதான் முகில்களுக்கு மேல ஆமா கீழே அப்படியே முகில் சொல்லுவோம் உருட்டு. கூகுள் பிடி பாருங்க, நானும் கூகுள் பிடி தான் பார்த்தேன். இங்க பாருங்க பாருங்க, இதை பார்க்க தான் கூப்பிட்டீங்க. இவ்வளவு நேரம் வியூ தெரிஞ்சிச்சு, இப்ப பாருங்க முகிலால மறைஞ்சிருச்சா இல்லையா? அது தெரியாம இருக்கிறதுக்கு எதுக்குடா? அதுதான் ஸ்பெஷாலிட்டியே. எல்லாமே தெரிஞ்சா அது நல்லா இல்ல, தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கணும், அதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வர. இது மட்டும் இங்க ஸ்பெஷாலிட்டி இல்ல, இங்க எங்க தாத்தா இருக்காரு, வாங்க காட்டுறேன் வாங்க. வாடா தம்பி, நான் நம்பி வந்திருக்கோம். அண்ணே இடத்துட்டு கதை தெரியுமா உங்களுக்கு? இந்த இடம் ஒரு தாத்தா வந்து ஒரு குச்சி வச்சு டக்கு டக்குன்னு தட்டிக்கிட்டு நடந்துகிட்டே போய்கிட்டு வராது. போயிட்டு வராங்க, பக்கத்துல குப்பு தொட்டில குவான்னு ஒரு சத்தம். சரியா? குவான்னு கேக்குது. ஆண் குழந்தை குப்பை தொட்டினா பறந்துகிட்டு இருக்கு. சரியா? அதை பார்த்து இந்த தாத்தா இந்த ஆண் குழந்தைய எடுத்து வளர்த்தாரு. இந்த ஆண் குழந்தை வந்து பிற்காலத்துல ஒரு பெரிய பணக்கார குழந்தை இருந்துச்சு. சரியா? பணக்கார குழந்தை என்னைய மாதிரி சிறந்த பணக்கார குழந்தையோட நிப்பாட்டிக்கலாம். பணக்கார குழந்தையாகி இந்த மாதிரி ஒரு ஏக்கர் கணக்கான இடத்தை வளைச்சு போட்டு வாங்கி எடுத்து வளர்த்த தாத்தா நிறுவனத்துக்காக அவருக்கு ஒரு சிலையை வச்சு உட்கார வச்சிருச்சு. தான் இந்த இடத்துல இருக்காது. கேக்குறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சு கேஸ் ரவிக்குமார் நீ பெட்டர் இந்த கிரியேட் பண்றது கொஞ்சம் பெட்டர் ஸ்டோரியா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்து ஸ்கிரீன் பிளே எல்லாம் கொஞ்சம் மக்கர. அப்படியா? ஒழுங்கா பண்ணிட்டீங்கன்னா சரி. அப்ப இவ்வளவு சொல்றீங்களே, உங்களுக்கு ஒரிஜினல் கதை தெரியுமா? சரி நீங்க இவ்வளவு இதாக்குறனால நானே கதையை சொல்றேன். லிப்டன்னே உண்மையாவே ஒரு வெள்ளைக்காரர் இருந்தார். நம்ம நாடு வந்து வெள்ளைக்கார ஆட்சி கீழே இருக்கும் நேரம் அவர் வந்து ஸ்கொட்லாண்டை சேர்ந்தது. அவருக்கு ஒரு ஐடியா வந்து ஸ்ரீலங்காவை பற்றி, ஏன் இதை நம்ம ஒரு தேயிலை சாம்ராஜ்யமாக்க கூடாது. அப்போ 1890களில் சரியா, வருஷம் கிளியரா படிச்சிருக்கீங்க. அந்த நேரத்தில் ஜேம்ஸ் டெய்லர்னு ஒருத்தர், சரியா, நம்ம வீட்டு பெண்டுகிட்ட இருக்காரு. அந்த ஜேம்ஸ் டெய்லர் இல்ல, ஜேம்ஸ் டெய்லர் அவர் பேரு. சரியா? தான் ஜேம்ஸ் டெய்லர் பிரிட்டிஷ்க்கு கீழே இருந்தாரு. இப்ப அவர்கிட்ட வந்து ஸ்ரீலங்கால தேயிலை தோட்டங்களை உருவாக்குனா என்ன அப்படிங்கிற ஐடியா. அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்ரீலங்காவுக்கு தேயிலை கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த இடத்துல உட்காந்து இந்த வியூஸை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் லிப்டன் இங்க இருந்தனால லிப்டன் சீட் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. எங்க உங்க தாத்தா? அவரை எனக்கு பார்க்கணும் போல இருக்கே. பாக்குற நேரம் அவர் உண்மையாவே உட்கார வச்சு சமாதி கட்டுறாரு. இங்க பாருங்க, அவர் லேஸ் கூட வந்துருக்கு. அது உங்களுக்கு 5 minutes later. பாருங்க, வாங்குற காசுக்கு நம்மளுக்கு வேற ஒரு